ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சன்னிமாஸ் கிச்சன். இன்னைக்கு சன்னிமாஸ் கிச்சனில் உப்புமா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் வச்சுக்கணும், கேஸ் ஆன் பண்ணிக்கணும். பண்ணிட்டு இதில் ஒரு 2 டம்ளர் போட்டுக்குவோம் ரவை. பேன் ஹீட் ஆகட்டும். பேன் ஹீட் ஆகிடுச்சு. ஒரு டம்ளர் 1.5 டம்ளர் போட்டுப்போம், போதும். நல்லா வறுத்துக்குவோம். நல்லா வறுக்கணும், அப்போ தான் உப்புமா நல்லாயிருக்கும். ரவை வறுத்துட்டு நல்லா இந்த கலர் ஒன்று வறுத்துட்டோம். இதை எடுத்துக்குவோம். எடுத்துட்டு அதே கடாயில் கடலெண்ணெய் ஊற்றிக்குவோம். கடலெண்ணெய் ஊற்றிக்குவோம். சும்மா கொஞ்சமாக ஊற்றிக்குவோம். தேவையான அளவு ஒரு 3 ஸ்பூன் அந்த மாதிரி. காஞ்ச சட்டி தானே, காஞ்சிருக்குல்ல, அதனால கடுகு போட்டுக்குவோம். கடுகு கடலைப்பருப்பு போட்டுக்குவோம். போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் போட்டுக்குவோம். வெங்காயம் போட்டுக்குவோம். மல்லித்தலை போட்டுக்குவோம். மல்லித்தலை போட்டுக்குவோம். 1.5 டம்ளருக்கு சின்ன சிம்மில் ஒரு சின்ன தண்ணி வச்சா போதும். அதுக்கப்புறம் வரமிளகாய் போட்டுக்குவோம். ஒரு 2 வரமிளகாய் போட்டுக்குவோம். நல்லா வதக்கிடுவோம். வதக்கினதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன தண்ணி வச்சுக்குவோம். வச்சுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த ரவை போட்டு கலந்துக்கணும். நல்லா கிளறிக்குவோம். போட்டு சக்கரை இதுலேயே நான் போட்டுக்குவேன் உப்புமாவில். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு நாளைக்கு இது மாதிரி செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சான்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள் எப்படி இருக்குது உப்புமான்னு பாருங்கள். செம்மையாக இருக்கும். சர்க்கரை போட்டு உப்புமா செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.